சிங்ரேன்னு சொல்ற மாடல். இதெல்லாம் 2018ஆம் ஆண்டு வந்தது ஸ்ரீலங்காவுக்கு. 2018 பதிவு. ஹோண்டா சிட்டி செலவானதுக்கும் லீசிங் கொடுத்தல. நீட்டான பாவனை ரெண்டு வண்டி வந்து புதுசா நாங்க அடிச்ச ஓட்ஸ் ஒரிஜினல் பழத்தோடய நிக்குது. வந்த ஒரிஜினல் பழம் பெஸ்ட் ஓனர் வண்டி. ஃபர்ஸ்ட் ஓனரோட லோ மைலேஜோட ஒரு நல்ல வாகனமா இந்த சூப்பராஸ் இருக்கு. மகேந்திராவுடைய ஒரு புலுரோ நிக்குது. இது என்ன நோக்கத்தில் நிக்குது? 2 பெகனார், 4 டாடா பட்டா வகை வாகனங்கள், ஒரு மகேந்திரா புலுரோ எல்லாமே. இப்ப வந்து ஸ்ரீலங்கால பட்டா தான் சரியான மாதிரி தட்டுப்பாடு. இதை நாங்கள் விரும்புறது கூட இதை நாங்கள் விரும்புறதும் கூட பட்டா. அதே மாதிரி இன்னும் ஒரு சிங்கிர பெகினார் சிபிபி 6207 இலக்கமுடைய வெள்ள வேர்ன. இது வந்து நல்ல லோட் போடுற வாகனம் தானே. அந்த மரவேலை செய்தாக்கள் எல்லாம் நல்லா லோட் போட்டு கொண்டு நல்ல வாகனம் உண்டு. பவர் ஷட்டர் மட்டும்தான் இல்லை, ஏசி பவர் பவர் ஸ்டீரிங் ஏசி எல்லாம் பேல, மற்ற பவர் ஷட்டர் எல்லாம் பேல. ஆட்டோ கியர். 93,239 கிலோமீட்டர் ஓட வண்டிக்கு. லாங் ட்ரிப் ஓடுனீங்கடா ஆட்டோமேட்டிக்கா பேட்டரியிலேயே ஓடும். மற்ற இந்த சிக்னல் இருக்கு தானே, சிக்னல் எல்லாம் நிப்பாட்டி வச்சிருந்தீங்கடா பேட்டரியில தான் இன்ஜின் ஓடிக்கொண்டிருக்கும், பெட்ரோல் ஓடாது. வணக்கம் எல்லாருக்கும். நாங்கள் இப்போ நினைக்க வேண்டாம், ஜாழ்ப்பாணத்தில் மானிப்பாய் வீதி உரும்புராயில் வந்துள்ள பிருந்தா வெஹிக்கிள் சேல் சென்டரில். இங்கே பார்த்தீங்கன்னா பாவித்த நல்ல நிலையுள்ள வாகனங்கள் விற்பனைக்கு வந்திருக்கு. அந்த வேலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 2 பெகனார், 4 டாடா பட்டா வகை வாகனங்கள், ஒரு மகேந்திரா புலுரோ எல்லாமே விற்பனைக்கு வந்திருக்கு. ஒவ்வொன்று மின்ன விலை, எவ்வளோ லீசிங் தாரணம் எல்லாம் மஞ்சு கொள்ளலாம். வாங்கோ காணிக்குள்ள போகலாம். ஆரம்பிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்தோடனேயே சிபிபி 7327 இலக்கமுடைய சுசுகி பெகனார் சிங்கிரே பெகனார். சிங்ரேன்னு சொல்ற மாடல். இதெல்லாம் 2018ஆம் ஆண்டு வந்தது ஸ்ரீலங்காவுக்கு. 2018 பதிவு. ஒரிஜினல் பெயிண்ட் விலங்கோட நிக்குது வண்டி. ஹைபிரிட் தானே? ஹைபிரிட். ஃபுல் வாங்கல காட்டுங்கண்ணா. ஃபுல் வளங்களை பாத்தீங்கன்னா எவ்வளோ ஓடிக்கண்ணா? என்ன 93,238 கிலோமீட்டர் ஓடிச்சு. 93,239 கிலோமீட்டர் ஓட வண்டிக்கு. இது என்ன பெட்ரோல் எவ்வளோ வேலை செய்யும்? பேட்டரியில் என்ன மாதிரி? இது ஹைபிரிட் தானே. பெகனார் முறையில் தான் கூட பெட்ரோல் வேலை செய்யும். நம்மளால் லிட்டருக்கு 20-25 மட்டும் ஓடும். பாருங்க, முன் வளங்கள் பாருங்க நல்லாவே இருக்கு. இந்த சீட் வளங்கள்லாம் வந்த கொம்பனி வளத்தோடய நிற்கும். பக்கம் வந்த மாதிரி அந்த கொம்பனி செட் எல்லாம் கொம்பனியால வந்து செட் அப்படி இருக்கு. அந்த பழைய கார்டு இருக்குது இதெல்லாம் வந்து 2018 பழைய கார்டு இருக்கிறதுக்கும் இப்படியான சிபிபி நம்பர் இருக்கிறதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. இது வந்து நல்ல விலை வேண்டாம். இதெல்லாம் இன்ஜின் பழங்கள்லாம் அப்படியே வந்த கொம்பனி பழத்தோடு தான் நிற்கிது. எந்த இதுவான இன்ஜின் இன்னும் கை வைக்கல இன்ஜின்ல. இந்த சிங்ரே மாடல். இப்போ இந்த சிங்ரே வாரையில் தானே. சிங்ரே இப்போ வாரையில் புதுசு சிங்ரே இல்லை, வேற இப்போ எல்லாம் வருது. ஓகே. அதான் இந்த இதுக்கு மார்க்கெட் ஜாழ்ப்பாணத்தில் இதுதான் எல்லாம் விரும்பி போடுவாங்க. சிங்ரே இருக்கானா கேட்குறாங்க கூட. சிங்ரே வெள்ளை நிறைய காரில் கலருக்கும் ஒரு மரியாதை, அதில் வந்து வெள்ளைக்கு தான் கூட மரியாதை. ஓகேண்ணா, சிபிபி 7327 இலக்கமுடைய சிங்கிரே பெகனார். இதுக்கு நீங்கள் சொல்ற விலை என்ன? இதுக்குன்னா நாங்கள் இப்போ விலை 78,50,000 சொல்கிறோம். விலையை காய்ச்சி போய் தீர்மானிக்கலாம், பிரச்சனை இல்லை. 78,50. 78,50. அது இல்லாமல் 60 லட்சம் ரூபா லீஸ் கொடுத்துருவோம். 60 லட்சம் ரூபாய் லீஸ் கொடுத்துருவோம். அதே மாதிரி இன்னும் ஒரு சிங்கிரே பெகனார் சிபிபி 6207 இலக்கமுடைய வெள்ள வேர்ன ஸ்டிங்கிரே பெகனார். இதே மாதிரிண்ணா? இதுவும் அதே மாதிரி 2018 வந்தது. 18 பதிவு. ஒரிஜினல் பெயிண்ட் விலங்கோட நிற்கிது.
இதுவும் பார்த்தீங்கன்னா சிங்ரே தான் ஹைப்ரிட். இது வந்து லாங் ட்ரிப் ஓடுனீங்கண்டா ஆட்டோமேட்டிக்காக பேட்டரியிலேயும் ஓடும். மற்ற இந்த சிக்னல் இருக்குது தானே, சிக்னல் எல்லாம் நிப்பாட்டி வச்சுருந்தீங்கண்டா பேட்டரியில் தான் இன்ஜின் ஓடிக்கொண்டிருக்கும், பெட்ரோலில் ஓடாது. ஓகே, பெட்ரோல் அதனால தான் பெட்ரோல் இது கூட வேலை செய்கிறது. என்ன சொல்கிறீங்க? இது 78 லட்சம் ரூபா சொல்கிறோம். இதுக்கும் அதே மாதிரி 60 லட்சம் ரூபா லீஸ் கொடுத்துடலாம். இது வந்து 70, இது வந்து 78 50,000 ரூபா சார். ஓகே. அது பார்த்தீங்கன்னா ஒரு ஹோண்டா சிட்டி நல்ல கார் உண்டு. இது என்ன மாதிரி இது? இது ஹோண்டா சிட்டி நம்ம பழைய கால ஆக்களே தெரியும். நல்ல இது மாதிரி ஃபேமஸான கார் உண்டு. 2004ஆம் ஆண்டு வந்த கார். இது ஒரு செகண்ட் ஓனர் கார். என்பிலாம் நிற்கிது. சின்ன சின்ன டச்சப்புகள் பார்த்து நல்லா நீட்டாக நிற்கிது. ஓகே ஓகே. ஏசி வேலை, ஆட்டோ கியர். இது ஒரு கோல்ட் கலருக்கு வாசிக்கான மாதிரி. லைட் கோல்ட் ஏசி வேலை, பவர் ஸ்டீரிங் ஏசி எல்லாம் வேலை, மற்ற பவர் செட்டர் எல்லாம் வேலை. ஓகே. ஆட்டோ கியர். ஓகே. பவர் ஸ்டீரிங். இதெல்லாம் ஸ்பேஸ் இருக்கு வேணா இந்த காரில் பாருங்க, எப்படி ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்க. நல்ல ஒரு ஸ்பேஸ் உள்ள கார் ஹோண்டா சிட்டி. நல்ல ஒரு ஸ்பேஸ் பாருங்க, முன்னுக்கும் அதே மாதிரி பின்னுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஸ் உள்ள காராக இருக்குது. ஒன்றுக்கு டேஷ்போர்ட் வளங்களை பாருங்க. எதுன மாதிரி ஓனர் என்ன மாதிரி? இது ஓனர்னா செகண்ட் ஓனர் வந்துட்டு. இந்த பின் வளர்ந்து பார்ப்போங்க. இதை டிக்கே பூட் பேசி பார்ப்போம். பாருங்க, ஹோண்டா சிட்டியோட பூட் பேச பார்க்க போகிறோம். பாருங்க, நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கு பாருங்க. இன்னைக்கு வந்து நல்ல ஸ்பேஸ். வெளிநாட்டுக்காட்ட 2 பெரிய சுக செய்யக்கூடிய மாதிரி பெரிய ஸ்பேஸ் இருக்கு. என்ன இது என்ன பெட்ரோல் அப்படி வேலை செய்யும்? இதுக்கு வந்து ஹோண்டா சிட்டிக்கு வந்து ஒரு 12 ஓகே. நான் இது என்ன வேலை சொல்றீங்க? இது வந்து 36,50,000 சொல்கிறோம். 25 லட்சம் ரூபா லீஸ் எடுத்துடலாம். பிள்ளையும் காய்ச்சி பேசி முடிவு எடுக்கலாம். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை வேறுனா டாடா சூப்பராஸ் நிற்குது. தெரியுமா சூப்பராஸ்? என்ன 2019ஆம் ஆண்டு மாடல். 2019 பதிவு. ஒரே ஓனர் தான், பெஸ்ட் ஓனர். பெஸ்ட் ஓனர் பதிவுலேயே நிற்கிது. அதுவும் படமான பதிவு பெஸ்ட் ஓனர். ஓகே. என்பிலே எடுத்துக்கிறேன். என்பி பதிவுலேயே நிற்கிது. இந்த ஒரிஜினல் வழங்கோடே நிற்கிது. மற்ற லோ மைலேஜ். லோ மைலேஜ் தான் ஓடி 46,000 சம்திங் தான் ஓடி இருக்கு. 46,278. 46,278 தான் ஓடி இருக்கேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஓனரோட லோ மைலேஜோட ஒரு நல்ல வாகனமாக இந்த சூப்பராஸ் இருக்கேன். அது மட்டும் கூடலாம் அடிச்சிருக்கு. கூட்ஸ் புத்தகத்தில் பதிவும் இருக்கு. ரைட். உங்களோட வியாபாரத்தை விலைக்காண்டு எடுக்கிறீங்கன்னா நல்லா இருக்கும் பாருங்க. கூடுகள்லாம் பதிவும் இருக்குது. பிஸ்னஸ் இதுக்கு வந்து நல்ல இதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா DAH 0719 இலக்கமுடைய டாடா ஹோண்டா சூப்பராஸ். இது பார்த்தீங்கன்னா முன் 10 டயரும் புது டயர் போட்டிருக்கோம். முன் டயர் நல்லா கொண்டு வந்தாங்க. நல்லா புதுசாக இது. புதுசு டயர். பின்னுக்கு வேணாம். எத்தனை பின்னு சொல்லுவீங்க? என்னன்னா பின்னுக்கு எத்தனை பேர் சொல்லுவீங்க? பின்னுக்கு பார்த்தீங்கன்னா 100க்கு 50 பேருக்கு கிட்ட வந்துட்டு. இது கம்பெனியால் வந்த டயர் தான் இருக்கு. 4 டயர். முன் 10 டயர் புதுசு, பின்னுக்கு மாற்றிக்கிறாங்க. ஓகே. ஓகேண்ணா, டாடா சூப்பராஸ் DAH 0719 இந்த விலை என்னண்ணா? இதுக்கு வந்து நான் 36,50,000 சொல்கிறோம். 29 லட்சம் ரூபா லீஸ் எடுத்துடலாம். சரி. பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து டாட்டான்ற செலோன் என்னண்ணா? செலோன் பார்த்தீங்கன்னா DAF 8434 முடிய டாட்டா செலோன் இருக்கு. ஒரு கருப்பு கலர். என்ன மாதிரிண்ணா இது? இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்டோடயே இருக்கு. இதுவும் பெஸ்ட் ஓனர் வண்டி தான். பெஸ்ட் ஓனர் வண்டி. கூட்ஸ் எல்லாம் பதவி புத்தகத்தில். இது வந்து ஏசி பவர். ஏசியும் இருக்கு, பவர் ஸ்டீரிங் இருக்கு. ஏசி பவர் ரெண்டு இருக்கு. பவர் ஷட்டர் மட்டும்தான் இல்லை, ஏசி பவர் ரெண்டும் இருக்கு. நல்ல ஒரு வளங்கள் எல்லாம் நல்லாவே இருக்குது. இதுவும் ஒரு 58,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி. 50 தான் ஓடி இருக்கு. என்ன மாதிரி ஓனர் எத்தனாவது? இது செகண்ட் ஓனர் வண்டி. செகண்ட் ஓனர் நிற்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல் பார்த்த டாடா ஆஸ் மாதிரி நல்ல ஒரு கூடு அடிச்சிருக்குது. உள்ளுகள் நல்லா புதுசாகவே இருக்குது. கொஞ்சம் நல்லா இதாகவே இருக்குது.
ஓகேண்ணா, இதுக்கு நீங்கள் சொல்கிற விலை என்ன? இதுக்கு என்னன்னா 36,50,000 சொல்கிறோம். 26,00,000 லீஸ் எடுத்துடலாம். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டாடா 207. இந்த வாகனம் நாங்கள் தேடுற கூட இது வந்து நல்ல லோட் போடுற வாகனம் தானே. அந்த மரவேலை செய்கிறாக்கள் எல்லாம் நல்லா லோட் போட்டு கொண்டு நல்ல வாகனம் உண்டு. இது வந்து ஒரு பச்சை வரணும். இது ஃபுல்லா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் செய்தது. ஃபுல்லா டிங்கர் பார்த்து பெயிண்ட் அடிச்சு வச்சு. இதுக்கும் கூடு இருக்கா? நான் இது அடிக்கல. அடிக்கலையோ. எத்தனை ஆண்டு இது? இது 2011. 2011 ஆண்டு. நல்ல வண்டி. உள்ள எல்லாம் சீட் கவர் எல்லாம் அடிச்சு. விவரங்களை பாருங்க. இது பவர் ஸ்டேரிங். ஸ்டேரிங் பவர். பவர் ஸ்டேரிங் இல்லையா? அதுகள் இல்லை, பவர் ஸ்டேரிங் மட்டும். கூட அடிச்சுக்கு நீங்கள் இதுக்கு வந்து இந்த கூட்டு துணி எல்லாம் வண்டி அடிக்க வேண்டிய இது இருக்குண்ணே. சீலை அடிக்கலாம். டாடா 207. இதுக்கு நீங்கள் சொல்கிற விலை என்ன? இதுக்கு வந்து நாங்கள் 21,00,000 சொல்கிறோம். விலையை காய்ச்சி பயிற்சி முடிவெடுக்கலாம். இதுதான் விலையாண்டு இல்லை. கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி லீஸும் போட்டு செய்யலாம். 12,00,000 நம்ம லீஸ் போட்டுடலாம். ரைட். அடுத்த இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு டாடா பட்டா நிற்கிது. அதுக்கண்டா 74,58 லக்கமுடைய டாடா வண்டா. இது என்ன மாதிரி என்ன இப்போ வந்து சிலங்கால பட்டா தான் சரியான மாதிரி தட்டுப்பாடு. இதை நாங்கள் விரும்புறது கூட. இதான் நாங்கள் விரும்புறதும் கூட. பட்டா அந்த லிட்டருக்கு 20 கிலோமீட்டர் ஓடும் தானே. மற்ற வாகனம்லாம் லிட்டருக்கு 15 ஓடும். 20 ஓடும். டீசல் ஆன எல்லாமே டீசல் தான். மற்றதுன்னா அலுமினிய கூட எல்லாரும் விரும்புவேன். வாகனத்திலேயே அலுமினிய கூட வாகனம் தான் கூட விரும்புகிறேன். அலுமினிய கூட ஒன்று தான் நிற்கிது. மற்றது ஒரிஜினல் பழத்தோடய நிற்கிது. வந்த ஒரிஜினல் பழம். பெஸ்ட் ஓனர் வண்டி. இது பெஸ்ட் ஓனர் வண்டி. ஓகே. என்ன விலை சொல்கிறீங்க? இதுன்னா நாங்கள் 25,50,000 சொல்கிறோம். 25,50. விலையை காய்ச்சி பேசி முடிவெடுக்கலாம். எவ்வளோலாம் ஓடிக்கண்ணா? இது வந்து பாருங்க, அப்படி நீட்டில் பாருங்க, 57,000 சம்திங் ஓடி இருக்கோம். 4 டயரும் புது டயர் போட்டிருக்கோம். 57,117 கிலோமீட்டர் ஓட நிற்கிது. ஃபர்ஸ்ட் ஓனர் வண்டி உண்டு. ஒரு டயர்களையும் கட்டணும். 4 டயரும் புது டயர் தான். இப்போ கஸ்டமர் எடுத்து எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. ரைட். எடுத்தோன்னா அப்படியே ஓடிட்டு போக வேண்டிய. ஃபுட்ஸ் லைட்ல இருந்து, பிரேக் லைட்ல இருந்து இல்லை சகல லைட்டும் போயில. அதை கூட வந்து காட்டுங்க. அவங்க ஃபுட்ஸில் உள்ளுக்கு ஒரு எந்த விதமான உங்களோட பிஸ்னஸ் தேவை கண்டா கரெக்டாக உங்களுக்கு இந்த வண்டி நல்ல இதாக இருக்கும். அது போஸ்டோட வண்டி, லோ மைலேஜோட. மற்ற இதுலேயும் வந்து ஒரு ஓப்பன் சைடு உங்களுக்கு இதில் இருந்து கொடுக்கண்டா இதுக்கும் ஒரு ஓப்பன் கொடுத்துருக்கு. அதுக்கான அந்த அலுமினிய கூட எல்லாம் விரும்புகிற கூட எல்லாரும். என்ன சொன்னீங்கன்னா விலை இருக்கு? இதுக்குன்னா 25,50 சொல்கிறோம். விலையை காய்ச்சி பேசி முடிவெடுக்கலாம். பார்த்தீங்கன்னா பிஏஜி 96,56 லக்கமுடைய மகேந்திரானுடைய ஒரு பொலுவோ நிற்கிது. இது என்ன மாதிரி நோக்கத்தில் நிற்கிது? இதுன்னா இது ஒரு நல்ல கண்டிஷனில் நிற்கிற வண்டி. ஒரே ஓனருடைய வண்டி. நல்ல குட் கண்டிஷனில் 4 டயரும் புதுசு. டயர் போட்டு அந்த முள்ளு கூட இன்னும் எடுபட இல்லை. நேற்று தான் போய் போட்டு வந்தது. 4 டயரும் புதுசு. நல்லா புதுசு மாதிரியே நிற்கிது. பவர் ஸ்டேரிங் மட்டும்தான். இந்த வண்டியில் பவர் ஸ்டேரிங் மட்டும்தான் இருக்குது. 2019 18 வந்தது, 19 பதிவு. அந்த கம்பெனி சீட்லேருந்து சகலதும் அப்படியே உள் பலம் நல்லா இருக்கு. நீட்டான பாவனை 2 வண்டி உண்டு. ஹூட்ஸ் புதுசாக நாங்கள் அடித்த ஹூட்ஸ் உண்டு. ஆனால் ஹூட்ஸ் புத்தகத்தில் 15 இருக்குது. பவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக ஒரு மோட்டிவேஷன் பண்ணியிருக்கிறோம். இந்த இதில் வந்தோன்னா பொலுரோ வந்து எவ்வளோ வேலை செய்யும்? டீசல் லிட்டருக்கு 15 ஓடும். 15 ஓடும். இது வந்து ஒரு பிஸ்னஸ் பர்பஸ் கேட்ட அது மாதிரி கூடலாம் அடித்த வழியே இருக்குது. ஓகேண்ணா, இதுக்கு என்ன விலை சொல்கிறீங்கண்ணா? இதுக்குன்னா 48,00,000 சொல்கிறோம். இப்படியே காய்ச்சி பேசி முடிவு கொடுக்கலாம். லீசிங் என்ன மாதிரி? லீசிங் ஒரு 33,00,000 மட்டும் போட்டு தரலாம். ஓகேண்ணா, இதில் பார்த்தீங்கன்னா 2 CBB நம்பர் உள்ள பெகனார் நிற்குது. அது மாதிரி 4 பட்டா வாகனங்கள் நிற்குது. உங்கள்கிட்ட இதெல்லாம் வந்து எப்போ அந்த பார்க்கக்கூடிய இருக்க மாட்டேன்? அதாவது எப்போ வந்து பார்க்கலாம்? இது வந்து எங்கள்கிட்ட திங்கள்லேருந்து சனி மட்டும் ஓப்பனில் இருப்போம். காலையில் 8:30 இரவு 6:30 மட்டும். அது இல்லாமல் நான் கான்டாக்ட் நம்பர் தரேன். அதுக்கு ஃபோன் அடிச்சுட்டு வந்தீங்கன்னா லீவு நாள்லேயும் நாங்கள் தொடர்ந்து காட்டக்கூடிய வசதியாக இருக்குது. ஓகே, உங்களோட ஃபோன் நம்பர் சொன்னீங்கண்டா? அப்படியே ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 077 86 58 557. அது இல்லாமல் இன்னொரு நம்பர் இருக்குது 076 30 31 633.
ரைட். இதில் உள்ள எல்லா வாகனங்களுமே லீசிங் இருக்கேன். லீசிங் சகல வாகனத்துக்கும் லீசிங் போடுதல். ஓகே ஒரே நாள் செய்யலாம். சரி, ஓகே, நன்றி. நன்றி. ஓகே.